ஹலோ மக்களே, வீட்டு அரிசியில் செஞ்ச குஸ்கா இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுமே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயிலில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்குனதுமே பச்சை மிளகாவும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுவும் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஐட்டம்க்கு பிரியாணி பொடி கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெந்து வந்ததுமே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் உள்ள அரிசியை ஒரு மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டான உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இது கூட தயிர் வெங்காயம் வச்சு நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.